நீங்க பொட்டு வைக்கக்கூடாது ஏன் சொல்றாங்க? அந்த பொட்டு வைக்கக்கூடாது அல்லது பூ வைக்கக்கூடாது அல்லது வந்து வளையல் அணியக்கூடாது அல்ல கயிறு அணியக்கூடாது என்று சொல்லுதல் என்னன்னா, அந்த ஹிந்து என்கின்ற அடையாளத்தை அழிப்பதற்கான முயற்சி. அதாவது மதம் மாற்றுவதற்கான முதல் படி இது. ஆகவே மறைமுகமாக மதமாற்ற பிரச்சாரத்திற்கு ஆதரவாக இந்த தலைமை ஆசிரியர் செயல்பட்டிருக்கிறார் என்று அவர் மீது நான் வந்து புகார் அளிக்கிறேன். கல்லூரிகள் தவிர பேருந்து நிலையங்கள், அதே போல பூங்காக்கள், அண்ணா பேர்ல, பெரியார் பேர்ல, கருணாநிதி பேர்ல, நூலகங்கள் எல்லாம் எப்படி கட்டிருக்காங்க? ஏரி குளத்தை தூர் வாரி அந்த வரக்கூடிய வழியை அடைச்சி மாபாதகம் பண்ணிருக்காங்க. தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காது நம்ம தமிழ் பழமொழி. ஆனால் தண்ணீரை பிழைத்து இத்தனை ஆயிரக்கணக்கான கட்டடங்களை, நிறுவனங்களை இந்த திமுக திராவிட கழகம், திராவிட மாடல் ஆட்சியில 2 கழகங்களும் இது அடங்கும், நிறைய செஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் பேசாத வாய் இப்ப மட்டும் ஏன் பேசுது? அப்ப தாக்கி பேசக்கூடிய கட்சியாக அவர் வந்து தாக்கி எதிர் தாக்குதல் எதிர்வினை நடத்தினாவே யாரை தாக்கி பேசியிருக்கணும்? மெயினா போக்கஸ் அதே ஒரு வரி பேசியிருக்காரு எடப்பாடி பத்தி. மெயின் போக்கஸ் யாரை பத்தி பேசியிருக்கணும்? அதிமுக பத்தி பேசியிருக்கணும். ஆனா பேசல. அப்ப உண்மையிலேயே அவருக்கு யார் மீது பயம் இருக்கிறது? என்னுடைய கேள்வி கரெக்டுங்களா? உண்மையிலேயே சங்கியை கண்டு பயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கூட்டம் மட்டும் இல்லை, எங்க படம் சங்கி 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 சங்கி. அதாவது மீண்டும் ஸ்டாலின் வந்து திமுக ஆட்சி அமைக்குமா என்பது தெரியல, அமைக்கிறது என்றே வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தால் யார் சிஎம்? உதயநிதினு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. உதயநிதி தான். என்ன கதையா இருக்கு? உதயநிதி தான், அவருதான், உதயநிதி தான், சந்தேகமே வேண்டாம். உதயநிதிக்கு பிறகு வந்து ஒரு 5 வருஷம் 5 டேர்ம் ஆள்றாலும் வச்சுக்கலாம், 5 டேர்ம் 10 டேர்ம் ஆள்றான்னு வச்சுக்கோங்க. தீர்காயுஸ் திமுக இருக்கிறது. 55-50 அவரும் கிட்டத்தட்ட தாத்தா வயசு வரைக்கும் இருக்காரு வச்சுக்கலாம். சும்மா ஒரு கற்பனை தானே. அதன் பிறகு யார் திமுக கட்சி தலைவராகவோ சிஎம் ஆகவோ யார் வருவாங்க? கண்டிப்பாக இன்பநிதி தான், வேறு பேச்சே கிடையாது. இன்பநிதிக்கு பிறகு அவருக்கு பெறக்கூடிய குழந்தை தான். அப்ப உலகம் முழுக்க இந்த இஸ்லாமிய பயங்கரவாத செய்யக்கூடிய இந்த காசா, பாலஸ்தீனுக்கு ஆதரவாக எல்லாமே நம்ம நாட்டில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் தலைவர்கள் உட்பட, அரசியல் தலைவர்கள் உட்பட அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரித்து பேசியதன் விளைவுதான் இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இதே போல பாருங்க, ஆஸ்திரேலியால இதற்கு முன்பு இதே போல பல முறை இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்தது, இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடந்தது. தேசபக்த ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்று சிந்திக்க இருக்கக்கூடிய செய்திகள் குறித்து முதலில் பார்க்கலாம். கோவை சூலூர் கள்ளபாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் மாணவிகள் பொட்டு வைக்க தலைமை ஆசிரியர் தடை. திருவான்மையூர் வரசித்தி விநாயகர் கோயில் இடிக்க முயற்சி, பக்தர்கள் எதிர்ப்பு. சங்கி படையே வந்தாலும் திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது ஸ்டாலின். பாஜகவின் தேசிய செயல் தலைவராக நிதின் நவீன் நியமனம். ஆஸ்திரேலிய சிட்னி பீச்சில் ஜூவிஸ் மக்கள் மீது துப்பாக்கிச் சூடு. ஸ்ரீ டிவியின் உண்மை நின்றிட வேண்டும் என்ற உரத்த சிந்தையோடு நான் உங்கள் பாஸ்கரன். இன்றைய செய்திகள் குறித்து சிந்திக்க நம்மோடு அரங்கத்தில் இணைந்திருப்பவர் மூத்த அரசியல் விமர்சகர், சமூக செயற்பாட்டாளர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களை ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக இணைய வரவேற்கிறேன். வணக்கம் சார். வணக்கம் சார். முதல் செய்தியாக, கோவை மாவட்டம் சூலூர் கள்ளப்பாளையத்தில் இருக்கக்கூடிய ஒரு கவர்மெண்ட் ஸ்கூல், நம்ம நிறைய செய்திகள் பார்ப்போம். கிறிஸ்துவ பள்ளிகளில் வந்து பிரச்சனை இருக்கும். ஹிந்து மாணவிகள் கயிறு கட்டிட்டு போனா பிரச்சனை, பூ வச்சுட்டு போனா பிரச்சனை, சந்தனம் வச்சுட்டு போனா பிரச்சனை வரும். இது வந்து அரசு பள்ளி, அரசு பள்ளியில இருக்கக்கூடிய ஹெச்எம்மா இருக்கக்கூடியவர் ஒரு கிறிஸ்துவ பெண்மணி. இவர் வந்து அங்க இருக்கக்கூடிய ஹிந்து பிள்ளைகளை பார்த்துட்டு ஏதோ ஒரு காரணத்தின் மூலமாக தான் அவங்களை வந்து அட்டாக் பண்ண முடியும். டைரக்டா அட்டாக் பண்ணிட்டா பிரச்சனையா போயிடுமே அப்படின்ட்டு. ஸோ பசங்க வாஷ்ரூம் போயிட்டு வர்றதுக்கு லேட் ஆயிடுது, அதை காரணமாக வைத்து இப்போ மூஞ்ச கழுவிட்டு வா, குங்குமம்லாம் வச்சுக்காத, சந்தனம்லாம் வச்சுக்காத, பூவெல்லாம் வச்சுக்காத அப்படின்னு அதை காரணமாக சொல்லி அவர் அடிப்பதாக
சில மாணவிகள் கம்ப்ளைண்ட் சொல்லியிருக்காங்க. இது கூடவே கழிப்பறை வசதி குறித்த விஷயமும் வெளியில வந்திருக்கு. 150 மாணவிகள் இருக்கோம், 4 வாஷ்ரூம் இருக்கு, 4ல் 3 எப்பொழுதுமே பழுதடைந்த நிலையில தான் இருக்கு, ஒரு வாஷ்ரூம் தான் எல்லாரும் மாத்தி மாத்தி யூஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதனால நாங்க போயிட்டு வர்ற அந்த டயத்துக்குள்ள கொஞ்சம் லேட் ஆயிடுது, அப்போ இந்த மாதிரி கடுமையா நடந்துக்கிறாங்க அப்படிங்கிற செய்தியும் இருக்கு. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரே செய்தியில 2 உபசெய்திகளா சொல்லியிருக்கீங்க. ஒன்று, அரசு பள்ளியிலே பணிபுரியக்கூடிய தலைமை ஆசிரியை மறைமுகமாகவும் நேரடியாகவும் கூட பொட்டு வைப்பதை விமர்சித்து அதை அவர்கள் பொட்டு வைக்கக்கூடாதவாறு சின்ன குழந்தைங்களுக்கு மனசு அப்படியே பதியும், அப்படி பதிய வைக்கிறார். இது ஒன்று. இங்க இருக்கக்கூடிய விடியல் ஆட்சியில அரசு பள்ளிகள் எந்த அளவுக்கு தரமாக இயங்கி கொண்டிருக்கின்றன. ஒரு ஸ்கூல்னா ஒரு கழிப்பறை, பெண்கள் படிக்கக்கூடிய பள்ளிக்கு கழிப்பறை இருக்கணும், எந்த அளவுக்கு மோசமா என்கின்ற அந்த ஒரே செய்தியில 2 கருத்தை நீங்க சொல்லியிருக்கீங்க. நீங்க சொன்னது போல நம்ம பல செய்திகள் கேள்விப்பட்டிருக்கோம். பல தனியார் பள்ளிக்கூடங்கள், கிறிஸ்தவ பள்ளிக்கூடங்கள் இது போல செய்தி வரும். சமீபத்தில் கூட பொரசவாக்கத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு வருஷம் நாமளே பேசினோம். பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைங்க மெஹந்தி வைப்பாங்க. மெஹந்தி வைத்ததற்காக ஃபைன், அதுக்கான ரீசன் மெஹந்தின் என்று போட்டு ஃபைனே போட்டு அதை ரெசிப்ட் கொடுத்துருக்காங்க. அது வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணி பெரிய அளவில் பிரச்சனையானது ஞாபகம் இருக்கலாம். இதே போல் கேரளாவில் ஒரு நர்சரி பள்ளிக்கூடத்தில் அந்த குழந்தைங்களுக்கு அவங்க நாங்கள் தனியாக சில ப்ரைவேட்ஸ் மெட்ரிகுலேட் ஸ்கூலில் அவங்க சின்ன குழந்தைங்களுக்கு அவங்களே புக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி எல்கேஜி யூகேஜி படிக்கக்கூடிய அந்த 1ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு கலர் படம் போட்டு அந்த படக்கதையோடு இருக்கும். அந்த மாதிரி 2 லைன் தான் இருக்கும், படம் இருக்கும். அந்த மாதிரி அதில் என்னென்னா ராமநாதன் என்று ஒருத்தன் கோயிலுக்கு போய் கும்பிடுறான், சாமியெல்லாம் கும்பிடுறான். அவன் ஒரு விவசாயி, எல்லா பயிரும் அழுகி போச்சு, பூச்சி வந்துடுச்சு, ஒரு முறை பூச்சி, ஒரு முறை இது மாதிரி ஆச்சு, ஒரு முறை எல்லாம் இன்னும் குருவி குத்தி, இந்த மாதிரி உனக்கு கதை. அப்புறம் ஒருத்தர் உனக்கு நல்ல விஷயம் சொன்னார், அவன் போய் ஜீசஸ் கிரைஸ்ட்டை கும்பிட்டான், அதன் பிறகு எல்லாம் லாபமாக வந்தது, பெரிய பணக்காரன் ஆகிட்டான். இப்படி அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கூட குழந்தைங்களுக்கு பாடப்புத்தகத்தில் அதன் மூலமாக கிறிஸ்துவ மதம் திணிக்கப்பட்டிருக்கின்றது பெரிய சர்ச்சையாகி பல பேர் போராடி அதன் பிறகு மாற்றினாங்க. இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் நடந்தது கிறிஸ்துவ பள்ளிக்கூடத்தில். சென்னையிலேயே அந்த மோடகன் பள்ளிக்கூடம் ராயப்பட்டால இருக்கு. அங்கே இதே போல நான் சொல்ல பல ஆண்டுகளுக்கு முன்பு அங்கே படிக்கக்கூடிய பெண் குழந்தைகள் கையில் வளையல் அணியக்கூடாது, பூ வைக்கக்கூடாது என்று சொல்லி, அது சிஎஸ்ஐ பள்ளிக்கூடம். அப்புறம் இந்து மண்ணை பெரிய அளவில் போராட்டம் நடத்திய பிறகு கைவிடப்பட்டது. இதெல்லாம் கேள்விப்படுறோம். ஆனால் ஒரு அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளியில ஒரு தலைமை ஆசிரியர் இந்த மாதிரி செயல்படுகிறார் என்று சொன்னால், இது ஒரு மதசார்பற்ற அரசுன்னு பேசுறீங்களே, வரிக்குறி பேசுறீங்கல்ல. அப்போ ஒரு மதசார்பு அரசு நடத்தக்கூடிய அரசு பள்ளியில எப்படி இந்த அளவுக்கு ஒரு செயல் நடைபெறலாம்? இது நம்முடைய கேள்வி. நீங்க பொட்டு வைக்கக்கூடாது ஏன் சொல்றாங்க? அந்த பொட்டு வைக்கக்கூடாது அல்லது பூ வைக்கக்கூடாது அல்லது வளையல் அணியக்கூடாது அல்ல கயிறு அணியக்கூடாது என்று சொல்லுதல் என்னன்னா, அந்த ஹிந்து என்கின்ற அடையாளத்தை அழிப்பதற்கான முயற்சி. அதாவது மதம் மாற்றுவதற்கான முதல் படி இது. ஆகவே மறைமுகமாக மதமாற்ற பிரச்சாரத்திற்கு ஆதரவாக இந்த தலைமை ஆசிரியர் செயல்பட்டிருக்கிறார் என்று அவர் மீது நான் புகார் அளிக்கிறேன். நான் பதிவு பண்றேன். தேவ கிருபா ஜெயகிறிஸ்டிங்கிறது அவங்க பெயர். பெயர் சொன்னால் விளங்கும். அவர் மீது அவரை சஸ்பெண்ட் பண்ணோம், விசாரணை பண்ணோம். தொடர்ந்து இது போன்ற பல தகவல்கள் நம்ம கொண்டே இருக்குன்னு பல முறை நம்ம பேசியிருக்கோம். இதே சூலூர் அந்த ஒன்றியத்திலே ஏற்கனவே பல ஒரு 2-3 வாரத்துல ஒரு செய்தி. ஆமா, அது ஒரு ரிட்டையர்டு ஹெச்எம் அங்க தன்னுடைய சொந்த ஊர் கன்னியாகுமரியில இருந்து கோயம்புத்தூருக்கு நிறைய பிரச்சாரம் பண்றதுக்கு கூட்டிட்டு வந்திருந்து. ஆகவே அந்த சூலூர் பகுதியில அதிகமாக கிறிஸ்துவ மத பிரச்சாரம் நடப்பது நமக்கு கண்கூடாக தெரிகிறது. அதனால இந்த அரசு உடனடியாக தலையிட்டு அந்த தலைமை ஆசிரியர் மீது தக்க நடவடிக்கை எடுக்கணும். அப்படி எடுக்காத காரணத்தினால்தான் இப்படிப்பட்ட நடவடிக்கைகள் தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கின்றன. இதை நம்ம தெளிவா புரிஞ்சுக்கணும். இன்னொன்னு, இப்படிப்பட்ட அந்த அடையாள அழிப்பு என்பது என்னன்னா, கலாச்சாரத்தினுடைய பாரம்பரியத்தை அழிக்கக்கூடிய லெவலுக்கு போயிடும். ஒரு சின்ன உதாரணம், ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன், நிறைய உதாரணம் இருக்கு. நீங்க திருச்சியிலிருந்து காவிரி ஆறு கல்லணைக்கு போய் 5 ஆறுகளாக திருவையாறாக பிரிகிறது. கல்லணையை தாண்ட பிறகு அந்த கல்லணையை போகக்கூடிய வழியில அழகான ஒரு ஊர் பெயர், அந்த ஊர் பெயர் கேட்ட போல அழகா இருக்கு பாருங்க, திருக்காட்டுப்பள்ளி. அந்த திருக்காட்டுப்பள்ளியில ஒரு பள்ளிக்கூடம் கிறிஸ்துவ பள்ளிக்கூடம் மதமாற்றம் செய்யறாங்க. பள்ளிக்கூடம் நடத்துறது கல்விக்காக இல்ல, மருத்துவமனை நடத்துறது சேவைக்காக இல்ல, மதமாற்றுவதற்காக கல்வி, மதமாற்றுவதற்காக மருத்துவம்,
மதம் மாற்றுவதற்காக தொண்டு. அந்த தொண்டு பணிகள் மூலமாக, கல்வி பணிகள் மூலமாக அந்த திருக்காட்டுப்பள்ளியில் உள்ள ஒரு கணிசமான ஒரு பகுதியை வந்து ஹேம்லெட், ஒரு சிறு பகுதியை மதம் மாத்திட்டாங்க. அந்த ஊர் பேரே மாறுத உடனே திருக்காட்டுப்பள்ளி மைக்கேல் பட்டியாக மாறிவிட்டது. உங்களுக்கு ஞாபகம் வந்திருக்கு மைக்கேல் பட்டினா? இப்போ சமீபத்தில் கூட லாவண்யா தான் ஞாபகத்துக்கு வராங்க. அவங்க வந்து மதமாக மறுத்தனால்தான் தற்கொலை பண்ணிட்டாங்க. ஆகவே மதமாற்றம் ஒரு பெரிய ஒரு கலாச்சாரத்தை மாற்றக்கூடிய ஒரு ஆபத்தை ஏற்படுத்தக்கூடியது. தெளிவா புரிஞ்சுக்கணும். நம்ம இன்னொரு பக்கம் நம்ம கவனிக்க வேண்டியது என்னன்னா, ஒரு அரசு அதிகாரியா இருக்கக்கூடிய ஒரு தலைமை ஆசிரியரா இருக்கலாம், இல்ல ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் ஒரு அதிகாரியா இருக்கலாம், அப்படிப்பட்ட அரசு அமைப்புல ஒரு கலெக்டரா இருக்கலாம். ஒரு ஹிந்து இருந்தா தன்னுடைய கடமையை ஒழுங்கா செய்யறார். ஒரு கிறிஸ்துவனோ ஒரு முஸ்லீமோ போனார்னா அவரும் தன் கடமையை செய்கிறார், மதத்திற்காக மத கடமையை செய்கிறார். முதல்ல மத கடமை, அப்புறம் தான் அவர் செய்ய வேண்டிய கடமை. தொடர்ந்து நம்ம பலமுறை சொல்லிக் கொண்டே இருக்கிறோம். ஒரே ஒரு உதாரணம் சொல்ல, எல்லாத்துக்கும் நிறைய உதாரணம் இருக்கு, சொன்னா நீங்க விட மாட்டீங்க, அப்புறம் எவ்வளவு நேரம் பேசுறீங்க கேட்பீங்க, நேரங்களும் கோச்சுக்குவாங்க, இத்தனை ஜிபி டேட்டா போகுதும்பாங்க இல்லையா. அதனால ஒரே ஒரு உதாரணம் சொல்றேன். சமீபத்தில் நடந்த உதாரணம், சேலம் மாவட்டத்தில் தீவட்டிப்பட்டியில நாகூர் மீரான் என்ற ரெவென்யூ டிபார்ட்மெண்ட்ல டிரான்ஸ்ஃபர் ஆகி ஒரு அதிகாரி வராரு, முஸ்லீம். வந்த உடனேயே சில மாதங்களிலேயே அரசு நிலத்தை, அரசு நிலம்னா என்ன, ஊர் மக்கள் பொது விழா, அந்த ஊர் விழாவுக்காக வருஷத்துக்கு ஒரு பயன்படுத்தக்கூடிய இடத்தை, பலியிடக்கூடிய இடத்தை வேலி போட்டு கம்பி போட்டு சட்டவிரோதமாக அங்க வந்து அந்த ஊர்ல ஒரு முஸ்லீம் கூட இல்ல, முஸ்லீம்களுக்கு தாரை வார்த்து கொடுத்திருக்கிறார், ஈத்கா மசூதி கட்டுவதற்காக. அதனால நம்ம தெளிவா தெரிஞ்சுக்கணும், அரசு பணியில ஹிந்துக்கள் அதிகமாக சேரணும். எப்போது ஹிந்துக்கள் வந்து அரசு பணியில் சேருவது குறைகிறதோ நம்முடைய உரிமைகளும் அந்தந்த இடங்களிலே குறையும். உதாரணம் இது. இன்னொன்று கடைசியா சொல்லி முடிக்க நான் விரும்புறது என்னன்னா, இந்த பொட்டு வைப்பது என்பது, நம்ம கயிறு கட்டுவது என்பதோ அல்லது இப்படிப்பட்ட இதெல்லாம் நம்முடைய ஹிந்துக்களுடைய பெருமையா நினைக்க வேண்டிய அடையாளங்கள். போன வருஷம் கூட நம்ம பார்த்தா ராமநாதபுரத்துல கலெக்டரே வந்து உத்தரவு போட்டார், கயிறு கட்டக்கூடாது. ஏன்னா வந்து மாணவர்கள் மத்தியில வந்து வேறுபாடு காண்பிக்கப்படுகிறது. அப்ப பர்தா போட்டு வந்தா ரொம்ப ஒற்றுமை வருதா? ஒரு பர்தா அணிவதில் பெருமையா போட்டுக்கிறாங்க. அது வந்து வெய்ய காலத்துல வந்து தாங்க முடியாத வெப்பத்தையில வந்து அது போடவே முடியாது. பெருமையா போடுறாங்களோ பயந்து போடுறாங்களோ, ஆனா அது வந்து அதுல யாரும் அவமானமா நினைக்கிறது இல்லை. ஒரு ஸ்கல் கேப் போடுறதை எல்லாம் அவமானமா நினைக்கிறது இல்லை. ஆனா இன்னைக்கு ஹிந்து பெண்கள் மட்டும் நினைக்கிறாங்க. பொட்டு வைக்கிறது பாத்தீங்கன்னா நீங்க தேடிதான் கண்டுபிடிக்கணும். அணுவை துளைத்து ஏழ கடலை புகட்டி என்பது போல கடுகை விட அதுல பாதி அளவு, அதுல கால்வாசி அளவு அப்படிப்பட்ட பொட்டை வைக்கிறாங்க. பொட்டு என்பது நம்முடைய பாரம்பரியம், பெருமை. நம்ம நாட்டுல இங்க பாத்தீங்கன்னா இன்றைக்கு கூட ஒரு பழக்கம் இருக்கு, விதவைகள் வந்து ஒரு மாதிரி மனசு வருத்தப்படுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு பூவையும் பொட்டையும் எடுக்க சொல்லுவாங்க. அந்த பழக்கம் வந்து வேத காலத்துல இல்லை. முஸ்லீம் படையெடுப்பின் போது இஸ்லாமியர்கள், அந்த மன்னர்கள், அந்த படைத்தளபதி, அந்த அந்த யாரா இருந்தாலும் சரி, கணவனை இழந்தவர் யாராக இருந்தாங்கன்னா உடனே அந்த பொண்ணை தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்ப பெண்கள் வந்து அழகா தெரியக்கூடாது என்பதற்காக கணவனை இழந்த கைம்பெண்கள் பொட்டு வைக்க வேண்டாம், பூ வைக்க வேண்டாம் என்கின்ற பழக்கம் முஸ்லீம் ஆட்சி காலத்தில் ஏற்பட்டது. இதெல்லாம் வரலாற்று உண்மை. அப்ப அழகு கொடுக்கக்கூடிய ஒரு அம்சமாக பொட்டு, பெண்களுக்குடைய ஒரு என்ன சொல்றது, மங்களகரமான ஒரு அமைப்பு. அதனால பொட்டு என்பது பெருமிதத்தோடு அணிய வேண்டும் நம்முடைய ஹிந்து பெண்கள் ஒவ்வொருத்தரும். அதை நம்ம வலியுறுத்தணும். அது என்னுடைய கருத்து. ஒவ்வொரு ஹிந்து பெண்கள், குறிப்பாக பெண்கள், ஆண்களும் செய்யணும். குறிப்பாக எல்லா பெண்களும் வந்து நல்லா தெரிகிற மாதிரி பொட்டு வைக்கக்கூடிய பழக்கத்தை, அதை பெருமிதத்தோடு அணியக்கூடிய ஒரு பழக்கத்தை நம்ம ஏற்படுத்தணும். அதே போல இந்த செய்தியை பொறுத்தவரை அங்கே உள்ள பெண் குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களுக்கு தகவல் தெரியப்படுத்தி இந்த பிரச்சனையை வெளியே கொண்டு இருக்கிறார்கள். பல இடங்களில் வந்து இந்த மாதிரி நடந்தா கூட தெரியாது, தைரியமா சொல்லியிருக்காங்க. அந்த பெற்றோர்களும் வெளிப்படுத்தி இருக்கிறார்கள். ஆகவே அந்த பெற்றோர்களும் குழந்தைகளுக்கும் நம்முடைய பாராட்டுதல்கள், வணக்கங்கள். இதே போல அந்தந்த புயல் நடக்கூடிய எந்த அரசு பள்ளியில் எப்படிப்பட்ட அவலநிலைகள் ஏற்பட்டாலும் சரி, அவற்றை வெளிக்கொணரக்கூடிய பங்கு ஒவ்வொரு பெற்றோருக்கும் அந்த குழந்தைகளுக்கும் இருக்கிறது. அவர்கள் நம்முடைய பாராட்டுதல்களை சொல்லி இந்த செய்தியை நிறைவு செய்கிறேன். அடுத்த செய்தியாக, திமுக ஆட்சிக்கு வந்ததிலிருந்து எதையாவது காரணம் சொல்லி பல்வேறு இந்து கோவில்களை இடித்து தரைமட்டமாக்கி வருகிறது இந்த அரசு. திருவான்மையூர்ல இப்ப சமீபத்துல வந்திருக்க செய்தி, திருவான்மையூர்ல இருக்கக்கூடிய வரசித்தி விநாயகர்
சுமார் ஒரு 50 ஆண்டு காலம் இருக்கக்கூடிய ஒரு கோவில். அதனுடைய சுற்றளவு பார்க்கும்போது ஒரு 50 ஸ்கொயர் மீட்டர் இருக்கும்னு சொல்றாங்க. சின்னதா அந்த பகுதி வாழ் மக்களால் அதை வந்து பராமரிக்கப்படுகிறது. அதுக்கு கீழே ஸ்டாம் வாட்டர் டிரைனேஜ் போகுது. அதனால கார்ப்பரேஷன் அதிகாரிகள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த கோயிலை வந்து இடிக்கணும்னு சொல்லிட்டு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இன்று காவல் அதிகாரிகள்லாம் வந்திருக்காங்க. பொதுமக்களும் நாங்கள் அதை விட மாட்டோம், அதுக்கு இதுக்கு மாற்று வழி ஏதாவது கண்டுபிடிங்க, அப்படி ஸ்டாம் வாட்டர் இதுக்கு அடியில் போகவே இல்லை, இந்த கோவில் ஏன் இருப்பது உங்களுக்கு உறுத்துது அப்படின்னு பொதுமக்களும் வீதியில் போராட்டம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? அந்த செய்தியை பற்றிய ஒரு வீடியோ காணொளி ஜனம் டிவியில் வந்திருந்தது, நான் பார்த்தேன். ஜனம் டிவி போன்ற சில தைரியமான ஆன்மீக சில டிவி சேனல் இருக்கின்ற காரணத்தினால் இப்படிப்பட்ட செய்திகள் வெளியே வந்திருக்கின்றன. வெறும் கலைஞர் டிவி, கே டிவி, சன் டிவி மட்டும் இருந்தா இந்த செய்தியில வெளியே வந்திருக்காது. அதாவது டிஆர்பியில் ஃபர்ஸ்ட்ல இருக்கிறவங்களாம் அதை காட்ட மாட்டாங்கன்னு சொல்றீங்க? நிச்சயமாக டிஆர்பியில் ஃபர்ஸ்ட்ல இல்லை, ஆளக்கூடிய திராவிட கட்சியுடைய பிடியில் இருக்கக்கூடிய, அவர்கள் நடத்தக்கூடிய மற்றும் அவர்கள் பிடியில் இருக்கக்கூடிய டிவி சேனல் இருந்தால் இந்த செய்தியை வெளியே வந்திருக்காது. அப்படி சொன்னாங்கன்னா டிவி நடத்தாத மாதிரி என்ன பண்ணுமோ அவங்க செய்வாங்க. அதனால ஜனம் டிவிக்கு முதல்ல பாராட்டுதல்கள். இப்போ இந்த செய்தியை நான் முழுக்க கேட்டபோது எனக்கு என்ன தெரிஞ்சுங்கன்னா, அந்த கோயிலுடைய மொத்த பரப்பளவே 50 ஸ்கொயர் ஃபீட், 5 அடி அகலம், நீளம் 10 அடி, அவ்வளோதான் கோயிலே. அதுக்கு பக்கத்தில், அந்த கோயில் இருக்கிற இடத்துக்கு பக்கத்தில் 200 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு டிரான்ஸ்ஃபார்மர் இருக்கு. சரிங்களா? அதுக்கு பக்கத்தில் திமுக கல்வெட்டு இருக்கு. நீங்க சொல்லக்கூடிய ஸ்டாம் வாட்டர் போகின்றது என்று சொன்னால் அந்த ஸ்டாம் வாட்டர் கேனலுக்கு கீழே தான் இது எல்லாமே இருக்கின்றன. அப்படி சொன்னால் அதே லாஜிக் எடுத்தா, அப்போ கோயிலை இடிப்பதாக சொல்லக்கூடிய கார்பரேஷன் அதிகாரிகள் அந்த டிரான்ஸ்ஃபார்மரை இடிப்பாங்களா, அந்த கல்வெட்டை அகற்றுவார்களா? இது முதல் கேள்வி, ஃபர்ஸ்ட் கேள்வி, அவங்க கேட்குற கேள்வி. ரெண்டாவது, இப்போ வந்து அந்த இவங்க ஆக்சுவலி சொல்லக்கூடிய ஸ்டாம் வாட்டர் வந்து கோயிலுடைய எல்லையிலிருந்து 5 அடி தள்ளி தான் இருக்கு, அந்த பொதுமக்களே சொல்றாங்க. அப்படி இருக்கும்போது இதை இடிக்க வேண்டிய அவசியம் என்ன? ரெண்டாவது கேள்வி. மூணாவது, கோர்ட்ல கேஸ் நடந்து ஓரல் வாய்மொழி உத்தரவு வந்திருக்கிற காரணத்தினால் நான் வந்து கோயில் இடிக்க போறோம், நீங்க வந்து பார்த்து சூதனமா நடந்துக்கோங்க என்று காவல்துறையிடமிருந்து தகவல் வந்ததா அந்த பொதுமக்கள் சொல்றாங்க. அப்படி ஓரல் உத்தரவு எப்படி செயல்படுத்த முடியும்? அங்க கேட்கறாங்க பொதுமக்கள், வாய்மொழி உத்தரவு எப்படி இயக்க முடியும்? ரிட்டன் ஆர்டர் காமிங்க இடிக்க சொல்லி, இது வரைக்கும் கொடுக்கப்படலை. ஆனால் அந்த பொதுமக்கள் சொன்னாங்க, நான் 50 வருஷமா, கடந்த 50 ஆண்டுகளாக 75 வயசு ஒரு பாட்டு சொல்றாங்க, இந்த கோயில் நாங்கள் வந்து வழிபட்டு இருக்கோம், அப்ப இதே இடிக்கணும். இது அவங்க கேள்வி. இப்ப என்னுடைய கேள்வி என்னன்னா, இப்போ வந்து உதாரணத்துக்கு அந்த கோயில் வந்து ரெயின் வாட்டர் ஸ்டாமிங் அந்த கனால் மூல் அது மேலதான் இடித்து அது மேலதான் கட்டப்பட்டிருக்கிறது என்றே வைத்துக்கொள்வோம். இல்லைங்கிறது முதல்ல காரணம் சொல்லிட்டேன். அப்படியே வைத்து கொண்டால் கூட தமிழ்நாட்டில் வந்து பாருங்க, இந்த எஸ்ஆர்எம் காலேஜ் பேர் சொல்லி மன்னிச்சுக்குவாங்க, வெளிப்படையா சொல்லிடக்கூடாது, பரவாயில்ல. இன்றைக்கு பல திமுக ஆதரவு பெற்ற பல கல்லூரிகள் எல்லாம் ஏரியை ஆக்கிரமித்து அல்ல ஏரியை முழுவதுமாக மறைத்து, கல்வி தந்தைகள்லாம் ஏரி தந்தைகள் தான், ஏரியை கபலீகரம் செய்த தந்தைகள் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும். பெரிய பெரிய காலேஜ் அதெல்லாம் யாராவது போய் இடிச்சிருக்கீங்களா? கேள்வி கேட்டிருக்கீங்களா? கோர்ட்ல ஏதாவது ஆர்டர் கேட்டிருக்கீங்களா? ஆர்டர் போட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் வந்து நூற்றுக்கணக்கான இடங்கள்ல கல்லூரிகள் தவிர பேருந்து நிலையங்கள், அதே போல பூங்காக்கள், அண்ணா பேர்ல, பெரியார் பேர்ல, கருணாநிதி பேர்ல, நூலகங்கள் எல்லாம் எப்படி கட்டிருக்காங்க? ஏரி குளத்தை தூர் வாரி அந்த வரக்கூடிய வழியை அடைச்சி மாபாதகம் பண்ணிருக்காங்க. தாயை பிழைத்தாலும் தண்ணீரை பிழைக்காது, நம்ம தமிழ் பழமொழி. ஆனால் தண்ணீரை பிழைத்து இத்தனை ஆயிரக்கணக்கான கட்டடங்களை, நிறுவனங்களை இந்த திமுக திராவிட கழகம், திராவிட மாடல் ஆட்சியில 2 கழகங்களும் இது அடங்கும், நிறைய செஞ்சிருக்காங்க. அப்பெல்லாம் பேசாத வாய் இப்ப மட்டும் ஏன் பேசுது? நான் இருக்கக்கூடிய கே நகர்ல ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். பல உதாரணம் இந்த மாதிரி ஆயிரக்கணக்கில் இருக்கும். கே நகர்ல சிவன் பூங்காலிருந்து ஆரம்பித்து ஒரு வாய்க்கால், ரெவன்யூ ரெக்கார்ட்ஸ் படி பார்த்தா கிட்டத்தட்ட 40 50 அடி இருக்கும். இன்னைக்கு நீங்க போய் பார்த்தீங்கன்னா 10 அடி தான் இருக்கும், 10 அடி 8 அடி தான் இருக்கும். அதனுடைய ஒரு பக்கம் முழுக்க வந்து அந்த கால்வாய் முழுக்க ஆக்கிரமிக்கப்பட்டு பக்கா சிமெண்ட் வீடு கட்டியிருக்காங்க. அதுக்கு கரண்ட் கனெக்ஷன் இருக்கு, கார்பரேஷன் டாக்ஸ் போடுறான். என்ன சொல்றீங்க அதுக்கு? இப்ப அது 40 ஆண்டுகளா இருக்கு. அந்த ஆட்சி வரும்போது அந்த கட்சிக்காரங்களை அதுக்கு ஆதரவு கொடுப்பாங்க. எடப்பாடி அவர்கள் ஆட்சிக்கு வந்த போது, அவர் ஆட்சி நிறைவு செய்யும் போது அந்த மக்கள்லாம் டிஸ்பிளேஸ் பண்ணி
அவங்களுக்கு சொந்த வீடு கட்டி கொடுக்கறத ஏற்பாடு பண்ணார். அப்ப அதே இப்ப கேக்கநகர் எம்எல்ஏவா இருக்கக்கூடிய அவருடைய அப்பா விக்ரமராஜா அங்க ஒரு பெரிய போராட்டம் நடத்தி மக்கள்லாம் கூட்டி உட்கார வச்சு யாரும் அதுக்கு ஒத்துக்காதீங்க, இங்கே இருங்க, நீங்க யாரும் போக வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லி போராட்டம் பண்ணி, ஏன்னா அவருக்கு ஒரு 500 வீடு இருக்காங்க, 200-500 வீடு இருக்கு, அதே கால்வாயை ஆக்கிரமித்து. இந்த மாதிரி நிறைய உதாரணம். நான் வந்து பேரை வெளிப்படையா சொல்றதுக்காக ஒண்ணு நினைக்காதீங்க, அவர் மட்டும் தான் அப்படின்னு, அப்படி கிடையாது. எல்லா திமுக கழக கண்மணிகள் எல்லா மட்டத்திலையும், அது எம்எல்ஏ கவுன்சிலர் இருந்து ஆரம்பித்து ஏரி குளங்களை ஆக்கிரமித்து அந்த கட்சி அலுவலகம் எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது கனஜோரா. இதே தமிழ்நாட்டில் நீங்க சொன்னீங்க திமுக ஆட்சி வந்த உடனே சொன்னீங்க உத்தரவு வருது என்னன்னா, ஏரியை ஆக்கிரமித்து ஒரு 2 அடி தள்ளி, ஒரு 3/4 அடி தள்ளி அந்த கோயில் வந்து ஒரு காம்பவுண்ட் சுவர் வருது, கோயிலோட ஒரு சுற்றுச்சுவர் வருது அப்படின்னு கோர்ட்ல எவனோ ஒருத்தர் கேஸ் போடுறான், உத்தரவு வருது. வந்த உடனேயே சாயங்காலம் உத்தரவு வருது, உடனே சுறுசுறுப்பாக இயங்கி மறுநாள் காலையில 11 மணிக்கு ஜேசிபி எந்திரத்தோடு போய் அந்த கோயில் இடிக்கப்படுகிறது. இப்படி 170க்கு பக்கத்துல கோயில்கள் இடிச்சிருக்காங்க. நீதிமன்ற உத்தரவு அப்படியே தலைமையில் மேற்கொண்டு செயல்படுத்தக்கூடிய அரசு திருப்பரங்குன்றத்தில் நீதிமன்ற உத்தரவு வந்து என்ன பண்றாங்க? மேல்முறையீடு போறாங்க. எதுக்கு மேல்முறையீடு? அரசே போலாமே. அப்ப இப்படிப்பட்ட இரட்டை நிலைப்பாடு பாருங்க. அதனால நாம் பாராட்ட வேண்டியது பொதுமக்களை. அந்த பொதுமக்களுக்கு வணக்கங்கள், போராடி கொண்டிருக்கிறார்கள். இந்து முன்னணியோ மற்ற இந்து அமைப்புகளோ அந்த கோயிலில் யாரா இருக்காங்களோ அந்த பொதுமக்களுக்கு ஆதரவாக நீங்கள் எல்லோரும் சேர்ந்து ஒத்துழைத்து அவர்களுக்கு தேவையான தைரியத்தை கொடுக்கணும். ஏன்னா வந்து மனசை கலைப்பான், அதில் யாராவது ஒருத்தரை கூப்பிட்டு உள்ளடி வேலை பண்ணும், அதெல்லாம் தெரியும் உங்களுக்கு. இதிலே கூட பார்த்தீங்கன்னா அந்த ஊர்ல இருந்து கோர்ட்ல கேஸ் நடக்க சொல்றாங்க. ஊர் சார்பா யாருமே அந்த கோர்ட் கேஸ்ல ரெப்ரசென்ட் பண்ணல, யாரோ ஒரு பில்டர் ஒருத்தர் கேஸ் கொடுத்தாராம். அப்ப என்ன சந்தேகப்படுறாங்கன்னா, அந்த பில்டர் வந்து இதை இடித்த பிறகு அவர் ஆக்கிரமிக்கிறதுக்காக ட்ரை பண்றாரு, அபார்ட்மெண்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்காக, பக்கத்துல ஏதோ பில்டிங் இருக்கு அப்படிதான் இருக்குமோ, இதெல்லாம் பேசுறாங்க. பொதுமக்களுடைய கருத்து எப்படி இருந்தாலும் அந்த பொதுமக்களை பாராட்டுகிறோம். தமிழ்நாட்டை பொறுத்தவரை மிகப்பெரிய ஹிந்து எழுச்சி ஏற்பட்டு கொண்டிருக்கிறது திருப்பரங்குன்றத்துக்கு பிறகு. அதனால இது ஒரு அந்த ஹிந்து எழுச்சியின் அடையாளமாக நான் பார்க்கிறேன். தொடர்ந்து ஹிந்து தெய்வங்களை, ஹிந்து கோயிலை என்ன சொல்றது, அதை வந்து இடைஞ்சல் செய்யக்கூடிய அரசாக இந்த திமுக அரசு இருக்கிறது. முருகன் சும்மா விட மாட்டார், முருகனோ பிள்ளையாரோ நிச்சயமா சும்மா விட மாட்டார். அதுக்குரிய தண்டனையை தேர்தல் சமயத்தில் கொடுப்பார் என்று சொல்லி இந்த செய்தியை முடிவு செய்கிறேன். அடுத்த செய்தியாக திருவண்ணாமலையில திமுக இளைஞரணி மாநாடு நடைபெற்றிருக்கிறது. அதில் இளைஞரணி மாநாடுன்னு சொல்லும்போது டிவியில் காட்டும்போது ஒரே ஒரு 40-45 வயதை கடந்தவர்களா டிவியில் அந்த இளைஞரணி மாநாடுங்கிற வார்த்தை வரும்போது பின்னாடி காட்டுறாங்க. இப்போ செய்தி என்ன அப்படின்னா, தமிழக முதல்வர் பேசும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, பீகார்ல ஜெயிச்சிட்டீங்கிற ஆணவத்துல கர்வத்துல தமிழ்நாட்டிலையும் தொட்டு பார்க்கலான்னு நினைக்காதீங்க, சங்கிகள் படையோடு வந்தாலுமே தமிழகத்தை ஒன்றும் பண்ணிட முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. மதம் பிடித்து அலையக்கூடியவர்களுக்கு அதை அடக்கக்கூடிய அந்த யானைக்கு அங்குசமாக இருப்பவர் தமிழக முதல்வர் அப்படின்னு துணை முதல்வரும் பேசியிருக்காரு. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? நீங்க சொன்ன செய்தியிலிருந்து பல கருத்துக்களை என்னால பார்க்க முடியுது. என்னன்னா, முதல்ல அவர் பேசும்போது இந்த அரசுடைய சாதனைகளை பத்தி பேசினாரா? இல்ல, அப்படிதான் பத்திரிகை செய்தி வரல. திமுகவுக்கு மாற்றாக இருக்கக்கூடிய கட்சி இன்றளவும் கூட வந்து அதிமுக கட்சி தான். வலுவான கட்டமைப்பு, ஏற்கனவே பலமுறை ஆண்ட கட்சி, மாற்றி மாற்றி திமுக அதிமுக வந்திருக்கிறது. அப்ப தாக்கி பேசக்கூடிய கட்சியாக அவர் வந்து எதிர்த்தாக்குதல் எதிர்வினை நடத்தினாவே யாரை தாக்கி பேசியிருக்கணும்? மெயினா போக்கஸ் அதே ஒரு வரி பேசியிருக்காரு எடப்பாடி பத்தி. மெயின் போக்கஸ் யாரை பத்தி பேசியிருக்கணும்? அதிமுக பத்தி பேசியிருக்கணும். ஆனா பேசல. அப்போ உண்மையிலேயே அவருக்கு யார் மீது பயம் இருக்கிறது? என்னுடைய கேள்வி கரெக்டுங்களா? உண்மையிலேயே சங்கியை கண்டு பயம் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த கூட்டம் மட்டும் இல்லை, எங்க போனாலும் சங்கி 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 சங்கி. இதுக்கு முன்னாடி இதே போல டிஎம்கேவுடைய டயலாக் ஒண்ணு, இப்ப அது வரதில்லை. ஏதாவது ஒன்று சொன்னா பேசாதீங்க, பாஜக உள்ள வந்துடும் பத்தி பல பேர் மீம்ஸே போட்டாங்க இல்லைங்களா? அப்ப பாஜக உள்ள வந்தாச்சு, இனிமேல் என்ன பண்ண முடியும்? 4 எம்எல்ஏ உள்ள வந்துட்டாங்களே. 4 எம்எல்ஏங்கிறது ஒரு பக்கம், நீங்க அடிப்படை கட்டமைப்பு என்பது இன்னொரு பக்கம். ஒண்ணு வந்து அமைப்பு ரீதியான கட்டமைப்பு, இன்னொன்னு சித்தாந்த ரீதியான கட்டமைப்பு.
ஒன்று பாருங்க, இதுவரைக்கும் சித்தாந்த ரீதியாக வந்து இவர்கள் தூக்கி பிடித்த பிம்பங்களாக இருந்த கருணாநிதி, ஈவேரா, அண்ணாதுரை இவருடைய வண்டவாளங்கள்லாம் இன்னைக்கு வெளியில வர ஆரம்பிச்சாச்சு. திராவிட சித்தாந்தத்தின் தூணாக பெரியார் பிம்பப்படுத்தி முன்னால வைக்கிறாங்க. இதனால் வரை பெரியாரை தூக்கி பிடித்த சைமன் என்கின்ற சீமான் போன்றவர்கள்லாம் இன்றைக்கு அவரை போட்டு மிதிக்கிறாங்க, உண்மையை சொல்றாங்க. பல பேர் பத்திரிகையாளர்கள் கேட்கிறாங்க, ஆமா நான் அப்படிதான் பேசினேன் பெரியாரை பத்தி, இப்ப எப்படி சொல்றேன், நான் உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன், படிச்சு புரிஞ்சுக்கிட்டேன். தமிழர் காட்டுமிராண்டி பாஷை என்று பேசிய பெரியாரை நீங்க வந்து ஆயிரக்கணக்கான செலவு வைக்கிறீங்க. யாமறிந்த மொழிகளே தமிழ் மொழி போல் இனியாவது எங்கும் காணும் என்று சொல்ல பாரதியாருக்கு அந்த அளவுக்கு செலவு வச்சிருந்தா நீங்க வந்து தமிழ் பற்றுள்ளன்னு சொல்லியிருக்கலாம். இது அவங்க தமிழ் பற்றான்னு இப்ப கேட்கிறார். விஜில் நம்ம நடத்திய கூட்டில் வந்து பேசியிருக்கார். அப்ப சித்தாந்த ரீதியாக இந்த திமுகவினுடைய சித்தாந்தம் கலகலத்துக்கு போய் கொண்டிருக்கின்றது. முதல் விஷயம். ரெண்டாவது பாருங்க, கட்டமைப்பு. நீங்க சொன்னீங்க பாஜக இளைஞர் கூட்டத்துக்கு எத்தனை பேர் வராங்க, ஆயிரக்கணக்கான பேர். சேலத்தில் நடந்த இளைஞர் மாநாட்டுக்கு எத்தனை பேர் வந்தாங்கன்னு பத்திரிகை படங்கள் நாமளே பார்த்தோம். இத்தனைக்கு எல்லாரும் போய் அமைச்சர்கள்லாம் போய் அதுக்கு வேலை பார்த்தாங்க. அப்ப இங்க இளைஞர் அணி தலைவராக இதே முதலமைச்சர் தான் இருந்தார். எத்தனை வயசுல இருந்தார் உங்களுக்கே தெரியும். இவங்க கணக்குல இளைஞர் என்பது யார் என்பதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஆகவே இப்படிப்பட்ட இளைஞர்கள் தான் திமுகவில் இருக்கிறார்கள். இன்றைக்கு நீங்க பாத்தீங்கன்னா தமிழகத்திலே ஒரு 45+ 50+ மேல உள்ள தலைவர்கள், ஒர்க்கர்ஸ் அப்படி இருக்கக்கூடிய கட்சியாகத்தான் திமுகவும் சரி அதிமுகவும் இருக்கு. இளைஞர்கள்லாம் பாத்தீங்கன்னா பாஜக பக்கம் இருக்கிறார்கள், சில பேர் சீமான பக்கம் இருக்காங்க, சில பேர் தாவேகா பக்கம் இருக்கிறார்கள். ஆக இளைஞர்களை கொண்ட அமைப்பாக இந்த 3 கட்சிகள் தான் இருக்கின்றன. இது நீங்க மறுக்க முடியாது. இன்னொன்று, அமைப்பு ரீதியான கட்டமைப்பு பாருங்க. சமீபத்துல பாஜகவுடைய மாநாடு நடந்தது கும்பகோணத்துல. ஆமா, அதற்கு முன்பு கூட மாநாடு நடந்தது. அதுல பாத்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு பொறுப்பாளர்கள் மட்டுமே பல ஆயிரக்கணக்கான பேர் வந்திருக்காங்க. பெரிய மாநாடுன்னு நினைச்சேன், பொதுமக்கள் மாநாடுன்னு பார்த்தா பொறுப்பாளர்கள், அது மண்டல் பொறுப்பு அந்த மாதிரி உள்ளவங்களுக்கா நடத்திருக்காங்க. அப்ப அடிப்படை கட்டமைப்பு ரீதியாக பாஜக அந்த அடிப்படை கட்டமைப்பு வந்து வெளியில தெரியாது, உள்ளுக்குள்ளார. இப்ப மரம் வந்து உள்ளுக்குள்ளார வேறு ஆழம் போக போக தான் பெருசா உயரமா வளரும். அதே போல வேர்களை ஆழமாக பயித்து கொண்டிருக்கிறது பாஜக. அது இவங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும் இல்லையா? ஆகவே அந்த பயம் வந்திருக்கிறது இவங்களுக்கு. இன்னொன்று, பீகார் ஒரு பயத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. இல்லாட்டியே பீகாரை பத்தி பேசுறார், இக்னோர் பண்ணிட்டு போலாமே. பீகாரை போல் ஏன் சொல்லணும்? பீகார்ல வந்து பாஜக ஆட்சி அமைக்குமா அப்படிதான் முதல்ல கேட்டாங்க. டிவி நான் இன்னைக்கு பார்த்துட்டு இருக்கேன். அப்புறம் ஆட்சி அமைத்து விடும் 1 மணி நேரம் கழிச்சு. அப்புறம் பாஜக 2/3 மெஜாரிட்டி வரும் அடுத்த 1 மணி நேரம் கழிச்சு. அப்புறம் 3/4 மெஜாரிட்டி வந்து விடும். அப்புறம் 4/5 அளவுக்கு போயாச்சு மெஜாரிட்டி. அப்போ ஒரு பெரிய குலை நடுக்கத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. அதற்கு காரணம் ஒருங்கிணைந்த ஒரு சிந்தனை, ஒருங்கிணைந்த திட்டம், எல்லா கட்சியும் அரவணைத்து போகக்கூடிய தன்மை, அடிப்படை கட்டமைப்பு. அப்ப இந்த கட்டமைப்பு இங்கே வந்திருக்கிறது. இவங்களுக்கு திமுக என்ன இருக்கு? இத்தனை நாள ஆண்ட அந்த ஆட்சியுடைய பலம், அந்த இந்த திமுக ஆட்சி பற்றி ஒரு பிம்பம், இவங்க மீடியா பலம், இத்தனை நாட்களாக கோடிக்கணக்கில் கொள்ளையடித்து சேர்த்த பணம், அந்த பணத்தை வாரி இறைச்சி 200 ரூபாய் ஓபிஎஸ்க்கும் ஓட்டுக்கு இத்தனை 1000 ரூபாய் கொடுத்து நம்ம ஜெயிச்சலாம் என்கின்ற கணக்கு தவிர வேற என்ன பலம் திமுகவுக்கு இருக்கு? யோசனை பண்ணி பாருங்க. இவங்க வந்து சாதனையா தான் பேச முடியுதா? எத்தனை தொழிற்சாலைகள் தமிழ்நாட்டை விட்டு ஓடி போய் கொண்டிருக்கின்றன வெளியில் மாநிலங்களுக்கு. இதுதான் வளர்ச்சியா? அதை பத்தி பேச முடியுமா? எத்தனை அமைச்சர்கள் தினசரி ஏதாவது அமைச்சர் வந்து உள்ள போவாரா? வெளியில எத்தனை பேர் இருப்பாங்க? தேர்தலுக்குள்ள எத்தனை பேர் உள்ள ஜெயிலில் இருப்பாங்க? தெரியாது. எல்லா ஊழலில் சிக்கிய 2 அமைச்சர்கள், அமைச்சர் 2 வகை. ஊழலில் சிக்கிய அமைச்சர்கள், ஊழல் சிக்க போகின்ற அமைச்சர்கள், 2 வகை தான். ஏன்னா ஊழல் கட்சி திமுக. இதுதான் சாதனை. அதனால கலியுகத்திலே சங்கமே சக்தி என்று சொல்வார்கள். ஆகவே சங்கம்னா ஒற்றுமை, அந்த ஒற்றுமை தான் பலம், ஒற்றுமையே பலத்துக்கு வழி. அதனால நிச்சயமாக ஒரு பெரிய பயம் ஏற்பட்டு இருக்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு என்பது தெரிகிறது. கடைசியா ஒன்னே ஒன்று சொல்லி முடிச்சுக்கிறேன். இந்த ராவணனை பத்தி என்ன சொல்லுவாங்கன்னா, ராவணன் வந்து தூங்கும்போது தூக்கத்துல பயந்து போய் ராமன் சொல்லிட்டு பயந்து ஏச்சு உட்காந்துருப்பான். அப்புறம் யாராவது கேட்டாங்க, இல்லை எனக்கு பயம்லாம் ஒன்றும் இல்லை, ஆனா மனசுல முழுக்க ராமன் என்ன பண்ணுவானோ. ராமன் ஸ்ரீலங்காவில் வந்து காலை வைத்ததிலிருந்து ஒரு நாள் இரவு கூட ராவணன் வந்து நிம்மதியா தூங்கினதே இல்லையா.
அந்த மாதிரி இவரே தூக்கத்தை துளைத்தவன் தான் சொல்லி இருக்கிறார். காலையில் எழுந்தவுடன் என்ன செய்தி வருமோ நம்மவர்கள் பற்றி அப்படின்னு தூக்கம் தொலைத்திருக்கிறேன். அந்த தூக்கம் தொலைத்ததுக்கு இன்னொரு காரணமாக இது கூட இருக்கலாம் என்று நினைக்கிறேன். நிச்சயமாக ஒரு பெரிய பயம் ஏற்பட்டிருக்கிறது. அதன் வெளிப்பாடாகத்தான் இப்படி சங்கி என்று கதறிக்கொண்டிருக்கிறார்கள் என்பது தெளிவாக தெரிகிறது. பாஜகவின் தேசிய செயலாளராக பீகாரை சேர்ந்த நிதின் நபீன் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். இது இப்போ அந்த கட்சிக்குள்ள ஒரு பெரிய பேசு பொருளாகி இருக்கிறது. மிகவும் சிறு வயதான இருக்கக்கூடியவர். இப்போ அந்த பொறுப்பு வகித்தவர்களேயே அவர் தான் மிகவும் சிறு வயதாக இருப்பார்னு நினைக்கிறேன். 45 வயசு தான் ஆகுது. பீகார்ல அவருக்குன்னு ஒரு பெரிய போர்ட்போலியோவே இருக்கு. அவங்க அப்பாவுக்குமே ஒரு பாரம்பரியமிக்க பின்னணியில் இருந்து வந்தவர். அந்த கட்சியை கட்டமைத்தவர்களில் அவங்க அப்பாவு பெயர்களுமே சொல்லப்படுகிறது. இதையெல்லாம் தாண்டி அவருக்கு இப்போ அந்த பொறுப்பை கொடுத்துருக்காங்க. ஜேபி நட்டா அவர்களின் பதவிக்காலம் முடிய இருக்கிறது. ஏற்கனவே முடிஞ்சிருச்சு, ஆனாலும் எக்ஸ்டென்ஷன்ல தான் அவர் வச்சிருந்தாங்க. இப்போ யார் வரப்போறான்னு பல ஊகங்கள் அடிபட்டது. பலருடைய பெயர்களுமே சொல்லப்பட்டது. ஆனால் எல்லாவற்றையுமே மீடியாவுக்கு சும்மா கசிகிற மாதிரி கசிய விட்டுட்டு பாஜக எப்பொழுதும் போல ரகசியமாகவே அந்த செய்தியை வைத்திருந்து இப்போ வெளியில விட்டுருக்காங்க. யார் இந்த நிதின் நபீன்? இவருடைய செயல்பாடு எவ்வாறு இருக்க போகிறது? நிதின் நபீனுக்கு நம்முடைய வாழ்த்துக்கள். இன்றைக்கு உலகத்திலேயே மிகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய, ஜனநாயக ரீதியாக உள்ள மிகப்பெரிய கட்சியா இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சியுடைய அகில இந்திய தலைவர் என்கின்ற மிகப்பெரிய பொறுப்புக்கு வந்திருக்கிறார். நம்முடைய பாராட்டுதல்கள். நீங்க சொன்னது போல ரகசியமாக என்று சொன்னீர்கள். அதை இன்னொரு ஆங்கிள் நான் பார்க்கிறேன். அதாவது ஊடகங்களால் கணிக்க முடியாத அளவுக்கு கட்டுக்கோப்பான அமைப்பாக இயக்கமாக இருக்கக்கூடிய கட்சி பாஜக. இப்ப அமைச்சர் போர்ட்போலியோ பத்தி பல இது வரும், ஒரு ஹேஷங்கள் சொல்லுவாங்க. இந்த மாதிரி இருக்கலாம், அப்படி எதுவுமே நடக்காது, வேற மாதிரி மாறி இருக்கும். உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யார் என்பது யோகி வருவதற்கு முன்பால எத்தனை பேர் வந்தது, யோகி பேர் யாருமே சொல்லவே இல்லை. கடைசியில் பார்த்தா யோகியை முதலமைச்சராக அறிவிச்சாங்க. அப்ப இந்த ஊடகங்கள் உள்ளே ஊடுருவ முடியாத ஒரு கோட்டையாக பாஜக இருக்கிறது. அது ஒரு நல்ல பிளஸ் பாயிண்டா நான் பாக்குறேன். நீ எதுவுமே மேனிபுலேட் பண்ண முடியாது. ஸ்லீப்பர் செல் இல்லாத கோட்டையை உருவாக்கி. அதாவது இந்த நரசிம்மராவ் முதலமைச்சர் பிரதம மந்திரியாக இருந்த போது இங்க உள்ள சில பத்திரிகையாளர்கள் தான் அவங்க தான் லாபி பண்ணுவாங்க. அவங்க தான் யார் மினிஸ்டர் ஆகணும் என்று சொல்லி அதை பற்றி பெரிய விஷயங்கள்லாம் ஏற்கனவே நடந்திருக்கிறது. இவங்க தான் டிசைடே பண்ணுவாங்க. இவங்கள்ட்ட காசு கொடுத்தாச்சு, இவங்க லாபி கிரியேட் பண்ணி அவங்க தான் மினிஸ்டரே வருவாங்க. அதெல்லாம் நடக்காது. அது ஒரு பெரிய பிளஸ் பாயிண்ட் பாஜகவிற்கு, ஒரு கட்டுக்கோப்பான அமைப்பு. இது ஒண்ணு. இரண்டாவது பாருங்க, கருணாநிதிக்கு பிறகு யார் முதலமைச்சராக வருவார் என்கின்ற சந்தேகம் இருக்காது. திமுக கட்சியிலோ தமிழ்நாட்டிலோ இருந்ததா? யாருக்குமே இல்லை. ஸ்டாலின் தான். இன்னைக்கு ரகுபதி அவர்களுமே ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. ஆமா, நாங்கள் உதயநிதி அவர்களையே தலைவராக ஏற்றுக்கொண்டு விட்டோம். அதாவது மீண்டும் ஸ்டாலின் திமுக ஆட்சி அமைக்குமா என்பது தெரியல, அமைக்கிறது என்றே வைத்துக் கொள்வோம். அப்படி இருந்தால் யார் சிஎம்? உதயநிதினு சொல்லிட்டு ஒரு கூட்டம் கிளம்பி இருக்கு. உதயநிதி தான். என்ன கதையா இருக்கு? உதயநிதி தான், அவருதான் உதயநிதி தான், சந்தேகமே வேண்டாம். உதயநிதிக்கு பிறகு ஒரு 5 வருஷம் 5 டேர்ம் ஆள்றான்னு வச்சுக்கலாம். 5 டேர்ம் 10 டேர்ம் ஆள்றான்னு வச்சுக்கணும். தீர்காயுஸ் திமுகவும் இருக்கிறது. 55-50 அவரும் கிட்டத்தட்ட தாத்தா வயசு வரைக்கும் இருக்காரு வச்சுக்கலாம். சும்மா ஒரு கற்பனை தானே. அதன் பிறகு யாரு திமுக கட்சி தலைவராகவோ சிஎம் ஆகவோ யாரும் வருவாங்க? கண்டிப்பாக இன்பநிதி தான், வேறு பேச்சே கிடையாது. இன்பநிதிக்கு பிறகு அவருக்கு பெறக்கூடிய குழந்தை தான். இதுதான் திமுக மட்டுமல்ல, தமிழகத்தில் உள்ள கட்சி மட்டும் இல்ல, அகில இந்திய அளவில் உள்ள எல்லா பெரும்பாலான கட்சிகள், மற்ற மாநில கட்சிகள் எல்லாத்தையும் டைனஸ்டி பாலிடிக்ஸ், வாரிசு அரசியல் தான். அந்த வாரிசை தாண்டி யார் வேண்டுமானாலும் கட்சியுடைய எந்த பொறுப்புக்கும், அது எம்எல்ஏ, எம்பி இல்ல கவுன்சிலர் இருந்து ஆரம்பித்து கட்சி தலைமை பொறுப்பு வரைக்கும் திறமை உள்ளவர்கள், தகுதி உள்ளவர்கள் யார் வேண்டுமானாலும் எந்த இடத்துக்கு வர முடியும் என்கின்ற அந்த ஒரு வாய்ப்புள்ள ஒரே கட்சி பாஜக என்பதை இதன் மூலம் பாஜக மீண்டும் மீண்டும் நிரூபித்திருக்கிறது. இதான் முதல்ல நான் பார்க்கக்கூடியது. இரண்டாவது பாருங்க, 45 வயசு, அதுக்குள்ள 5 முறை தொடர்ந்து ஜெயிச்சிருக்காரு. எம்எல்ஏவா இருந்திருக்காரு. 5 முறை தொடர்ந்து 5 முறை ஜெயிச்சிருக்காரு. அப்ப எந்த அளவுக்கு களப்பணி பண்ணியிருப்பார் பாருங்க. தொடர்ந்து நான் ஸ்டாப்பா ஜெயிக்கிறாருன்னா இந்த அளவுக்கு சக்சஸ்ஃபுல் கேரியர். இதுல பாருங்க, இவரை ஒத்த 45 வயசு 50 வயசு தலைவர்கள் எத்தனை பேர் பாஜக இருக்காங்க. இப்ப இவர் நமக்கு அடையாளம் காட்டப்பட்டிருக்கிறார். கட்சிக்குள்ளார தெரிஞ்சிருக்கும், வெளி நமக்கு தெரியாது. நம்ம வெளியிலிருந்து பாக்குறோம், நமக்கு தெரியாது. இப்ப சொன்னப்பதான் தெரியுது. ஆனா கட்சிக்குள்ளார உள்ள அமைப்புக்குள்ளார இருக்கவங்களுக்கு தெரியும். இந்த மாதிரி இத்தனை ஆண்டுகள்
இந்த 5 முறை ஜெயிச்சாரு நமக்கு இப்பதான் தெரியுது, கட்சிக்குள்ள இருக்கவங்களுக்கு தெரியும். அப்ப இப்படி சக்சஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய பட்டாளங்கள் ஏகப்பட்ட பேர் பாஜகவில் இருக்கிறார்கள். நமக்கு தெரிஞ்சது, வெளியில இப்ப தெரிஞ்சதை வச்சு பார்த்தோம்னா இவர், இதே போல பட்னவிஸ், யோகி, ரேகா குப்தா, டெல்லி பெரிய பட்டியலே வருது. அப்போ ஒரு 40 வயசு 45 வயசு 50 வயசுல பாத்தீங்கன்னா இளைஞர்கள், நல்ல தகுதி வாய்ந்த இளைஞர்கள் எல்லாம் வந்து இப்ப பெங்களூர்ல அவர் தேஜஸ்வி சூர்யா இப்படி பெரிய கூட்டமே வருது. அப்ப ஒரு பெரிய இளைஞர்கள் அடுத்த கட்ட தலைவர்களை தயார் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய கட்சியாக பாஜக கண் முன்னால் எல்லாருக்கும் தெரிகிறது. அப்ப there is no leadership crisis. இது 2வது. 3வது பாருங்க, இப்படிப்பட்ட தொடர்ந்து ஃபீல்டு ஒர்க் பண்ணக்கூடிய ஒருத்தர், ஃபீல்ட்ல இருந்து ஜெயிச்சு காட்டினவர், அப்படிப்பட்ட ஒரு தலைவராக வந்திருக்கிறார். அதனால நிச்சயமாக நிறைய விஷயங்களை சாதிப்பார் என்று நாம் எதிர்பார்க்கலாம். அவருக்கு வாழ்த்துக்கள். ஒரு கிரிட்டிக்ஸ் எப்பயுமே வந்து எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் கிரிட்டிக்ஸ் சில பேர் இருப்பாங்க, அதாவது இதை பத்தி குற்றம் குறை சொல்லக்கூடியவர்கள். அந்த மாதிரி குறை சொல்லக்கூடியவர்கள் சொன்ன ஒரு கருத்து இருக்கு. அந்த கருத்தையும் நான் சொல்றேன், ஏன்னா எல்லாத்தையும் நம்ம சொல்லணும். அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மோடி அமித்ஷாவுடைய கைப்பாவையாக தான் அவங்க இருப்பாங்க, அதனால லோ ப்ரொஃபைல்ல ஒருத்தரை கொண்டு வந்து இப்படி அகில பாரத தலைவருக்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க என்று ஒரு விமர்சனம் பண்ணக்கூடிய சில பேருடைய கருத்து வந்திருக்கிறது. ஆனால் நிச்சயம் காலம் பதில் சொல்லும். இவர் இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பார்த்து அப்படி இருக்கிறார் என்பதை நம்முடைய காலம் பதில் சொல்லும்னு நம்ம காத்திருப்போம். ஆனால் அவருக்கு இது ஒரு கஷ்டமான காலமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்போ பதவியேற்ற இன்னும் சில மாதங்களிலேயே தமிழகத்தில் தேர்தல் வர இருக்கிறது, வெஸ்ட் பெங்காலில் தேர்தல் வர இருக்கிறது, கேரளத்தில் தேர்தல் வருது, அஸ்ஸாமில் தேர்தல் வருது, புதுச்சேரியில் தேர்தல் வருது. கிட்டத்தட்ட 5 மாநில தேர்தல்களை சந்திக்கக்கூடிய ஒரு ப்ரெஷருக்குமே அவர் வந்து தள்ளப்பட்டிருப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. நிச்சயமாக தள்ளப்பட்டிருப்பார். நல்ல வெற்றியை செய்து காட்டுவான்னு நம்புவோம். ஏன்னா இளைஞர், அந்த இளமை மிடுக்கு, அதை அவர் முகத்தை பார்த்தாவே தெரிகிறது. நிச்சயமாக பாஜகவுக்கு நல்ல ஒரு எதிர்காலத்தை தரக்கூடிய ஒரு செயல்பாடுகளை செய்வார் என்று நம்புகிறோம். அவருக்கு நம்முடைய நல்வாழ்த்துக்கள். நிறைவு செய்தியாக, உலகம் முழுக்க கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் அங்கங்கே நடைபெற்று வருகிறது. இப்போ கிறிஸ்துமஸ் வந்தாலே கடந்த சில வருடங்களாக நம்ம பார்க்குறோம் என்ன அப்படின்னா, ஆங்காங்கே சில விபத்துகளும் கூடவே நடக்குது. வெளிநாடுகளில் பார்க்கும்போது பெரிய ஒரு கூட்டம் கூடக்கூடிய இடங்களில் வேற்று மதத்தை சார்ந்தவர்கள் இன்னொரு மதத்தை சேர்ந்தவர்கள் அட்டாக் பண்ற செய்திகளும் நிறைய வந்துட்டு இருக்கு. ஆஸ்திரேலியாவில் ஒரு பீச்சில் ஒரு துப்பாக்கிச்சூடு சம்பவம் நடந்திருக்கிறது. கிட்டத்தட்ட 15 பேர் அதில் இறந்திருக்காங்க. இந்த செய்தி எப்படி பார்க்குறீங்க? மிக வருத்தமான செய்தி. அதாவது கிறிஸ்துமஸ் நடக்கும்போது கிறிஸ்துவர்கள் கூடுவார்கள் என்பதற்காக அந்த சமயத்தையே தாக்குதல் நடத்த வேண்டும் என்று திட்டமிட்டு பயங்கரவாதிகள் செய்திருக்கக்கூடிய செயல் இது. இது ஒரு விபத்து இல்லை, பயங்கரவாத செயல். ஏன்னா விபத்துனா வந்து எதிர்பாராமல் நடக்கக்கூடியது. முன்கூட்டியே திட்டமிட்டு ஒரு கொலையோ இந்த மாதிரி ஏற்படுத்துவது என்பது பயங்கரவாதம். நம்ம எல்லாம் பார்க்குறோம், பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை அப்படி அடிக்கடி மீடியாவில் செய்தி வரக்கூடிய அந்த தகவல் நம்ம பார்க்குறோம். இங்கே பயங்கரவாத தாக்குதல் நடத்தியவங்களுக்கு வந்து பாகிஸ்தான் சேர்ந்த 2 முஸ்லிம்கள் தான். ஆனால் பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை. இதே போல பாகிஸ்தானில் பயிற்சி பெற்ற முஸ்லீம் பயங்கரவாதிகள் பகல்காம்ல தாக்குதல் நடத்தினார்கள். அப்ப இங்க உள்ள இந்த மீடியாக்கள்லாம் சத்தம் போட்டன, பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை, அவங்க பர்சனலா வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க, அவ்வளவுதான். அமெரிக்கா நாட்டில் 2 கோபுரத்தை போய் தாக்கின விமானத்தை கொண்டு போய் பின் லேடன் பின்னால் இருந்தார் எல்லாம் நம்ம பார்த்தோம். அவர் தனிப்பட்ட முறையில் போய் தாக்கினார், பயங்கரவாதத்துக்கு மதம் இல்லை என்று சொல்லி நாம் தொடர்ந்து ஏமாற்றி கொண்டிருக்கிறோம், நாம ஏமாந்து கொண்டிருக்கிறோம். இது அப்பட்டமான இஸ்லாமிய பயங்கரவாத தாக்குதல். பாகிஸ்தான்ல 2 பேர் போய் அப்பாம் பையன் அப்படி கிடையாது. தெளிவா நம்ம புரிஞ்சுக்கணும். இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்தினாங்க. நடத்தின உடனே இவங்க எல்லாம் போய் எல்லாம் கை கொட்டி சிரிச்சு ஆஹா எல்லாம் நியாயப்படுத்தினாங்க. இஸ்ரேல் திருப்பி எதிர்வினை ஆட்டின உடனேயே என்ன பண்ணாங்க? உலகத்தில் உள்ளவங்கலாம் கூப்பிட்டாங்க, சேவ் காசா, சேவ் காசா. இந்த காசால இருக்கக்கூடியவன் அவங்க எல்லாம் எழுதுறாங்க பக்கமா, அவனுக்கு தண்ணி இல்லை, சோத்துக்கே வழி இல்லை, மின்சாரம் கிடையாது, பாவம். ஆனா அந்த காசா பாலஸ்தீனுக்கு வெடிகுண்டு இருக்கிறது, விமானங்கள் இருக்கின்றன, ராக்கெட் இருக்கின்றன,
தாக்கக்கூடிய ட்ரோன்கள் இருக்கின்றன. இதெல்லாம் இருக்கு, சோத்துக்கு வழி இல்லையா அப்படின்னு பேப்பர்ல வந்து செய்தி நான் சொல்றேன். அப்ப உலகம் முழுக்க இந்த இஸ்லாமிய பயங்கரவாத செய்யக்கூடிய இந்த காசா, பாலஸ்தீனுக்கு ஆதரவாக எல்லாமே நம்ம நாட்டில் உள்ள, தமிழ்நாட்டில் உள்ள முஸ்லிம் தலைவர்கள் உட்பட, அரசியல் தலைவர்கள் உட்பட அவர்களுக்கு ஆதரவாக இஸ்லாமிய பயங்கரவாதத்தை வெளிப்படையாக ஆதரித்து பேசியதன் விளைவுதான் இப்ப இந்த மாதிரி நடந்திருக்கு. இதே போல பாருங்க, ஆஸ்திரேலியால இதற்கு முன்பு இதே போல பல முறை இந்துக்கள் மீது தாக்குதல் நடந்தது, இந்து கோயில்கள் மீது தாக்குதல் நடந்தது. அந்த ஒயிட் ஸ்கின் தவிர வேற யார் இருந்தாலும் அவங்கள அடிச்சாங்க, பிரவுன் ஸ்கின்டு பெர்சன் அடிச்சாங்க. கனடாவில் நடந்தது. அதனால இதை நான் ஒப்பிட்டு பார்க்கிறேன். அப்ப அரசாங்கம் வந்து இந்துக்கள் மீதான தாக்குதலுக்கு எந்தமான ஒரு கடுமையான நடவடிக்கை எடுக்கல. இன்றைக்கு பாருங்க, அங்குள்ள கிறிஸ்துக்கள் மீது இஸ்லாமிய பயங்கரவாதிகள் தாக்கி இருக்கிறார்கள். அப்படி நான் பார்க்கறது. இது இதுல கவனிக்கக்கூடிய இன்னொரு விஷயம். இன்னொன்று, ஒவ்வொரு நாடும் ஏதோ சில பொருட்களை தயார் செய்து ஏற்றுமதி செய்கிறது வெளிநாடுகளுக்கு. பாகிஸ்தான் உலகம் முழுக்க டெரரிஸ்ட மட்டும் ஏற்றுமதி செய்து கொண்டிருக்கு, எல்லா நாடுகளுக்கும். இப்ப அரேபியாவுக்கு, மற்ற முஸ்லீம் நாடுகளுக்கு தான் அணுகுண்டு தயாரிக்கணுமா, டெக்னாலஜி வேணுமா, பாகிஸ்தான் கொடுக்கும். டெரரிஸ்ட் வேணுமா, பாகிஸ்தான் கொடுக்கும். டெரரிஸ்ட் அட்டாக் எப்படி பண்ணணும், பாகிஸ்தான் கொடுக்கும். அப்படி பயங்கரவாதத்தை உலகுக்கு ஏற்றுமதி செய்யக்கூடிய நாடாக பாகிஸ்தான் தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது. உலகத்துக்கே பெரிய தலைவலி. அப்படிப்பட்ட பாகிஸ்தான் உருவாக காரணமானது காங்கிரஸ், நம்ம மறந்துடக்கூடாது. ஏன்னா பாகிஸ்தான் என்ற நாடு உருவாகக்கூடிய வாய்ப்பே நம்முடைய நாட்டில் இல்லாம, நீங்க வரலாற்றை எடுத்து படிச்சு பார்த்தா தெரியும். அதற்கான வாய்ப்புகளையும் வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்து அதை தூண்டி விட்டு எல்லா வேலையும் செஞ்சு காங்கிரஸ் கட்சி. இல்லாட்டி பாகிஸ்தானை உருவாகியே இருக்காது. ஆகவே காங்கிரஸ் உலக பயங்கரவாதத்துக்கான ஒரு மறைமுகமான அது ஒரு காரணமாக இருந்து கொண்டிருக்கிறது. இது நம்ம நினைவுபடுத்துறேன் இந்த சமயத்துல. அதே போல இன்றைக்கு உலகத்துல வந்து இன்னும் வரக்கூடிய இன்னொரு முக்கியமான ஒரு ஆபத்து என்னன்னா, லிபரல் லெப்டிஸ்டுக்கு வந்து வேற பேரை போய் வச்சுக்கிறாங்க, லிபரல். இப்ப பாகிஸ்தான்ல, ஆஸ்திரேலியா அந்த கவர்மெண்ட் தான் இருக்கு, லிபரல்ஸ். இந்த லிபரல்ஸும் இஸ்லாமிக் ஃபண்டமெண்டலிஸ்டும் இப்ப நெக்ஸஸ் எல்லா இடத்துலையும் ஒன்னா சேர்ந்து செயல்படுறாங்க. அது உலகத்துக்கே பெரிய ஆபத்து. ஒரு சாஃப்ட் அப்ரோச் லிபருக்கும் இந்த இஸ்லாமிக் பயங்கரவாதிகளுக்கும். அதனால இதனுடைய பாதிப்பு இப்போ ஆஸ்திரேலியா பார்க்கிறோம், தொடர்ந்து உலகம் முழுக்க பார்த்து கொண்டிருக்கிறோம். இது அடுத்து வரக்கூடிய உலகத்துக்கு பெரிய சவாலாக இருக்கும் என்பதை இந்த செய்தி நமக்கு காட்டியிருக்கிறது. இன்றைய 5 செய்திகள் குறித்து சிந்தித்து தனது கருத்துக்களை நம்மோடு பகிர்ந்து கொண்ட மூத்த அரசியல் விமர்சகர் திரு ராம வெங்கடாத்திரி அவர்களுக்கு ஸ்ரீ டிவி நேயர்கள் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜெய் ஹிந்த், ஜெய் ஸ்ரீராம், வந்தே மாதரம்.